செடிக்கு தண்ணி யாருமே ஊற்ற மாட்டாவ. நான் வந்து ஊற்றுனாதான் உண்டு. என் செடியெல்லாம் வாடி போயிருக்கு. பூவை மட்டும் பறித்து தலையில் வைக்கிறதுக்கு எல்லாரும் ஓடி ஓடி வருவாவ. அம்மா பார்த்தா சாமிக்கு வைக்கிறதுக்கு பூ வேணும்ன்ட்டு எல்லாம் இதுலேருந்து பறிச்சுட்டு போவோம். ஆனால் தண்ணி மட்டும் யாரும் ஊற்ற மாட்டாவ. இனிமேல் எவளாச்சும் இதில் கை வைக்க வரட்டும், கையை உடச்சி போடுவேன் எல்லாருக்கும். தனியா நின்று யார்ட்டையோ பேசிட்டு நிற்க. நம்மளே போய் பேசுவோம். சோனி வா ஆதி, நீ வந்திருக்கேன்னு தெரியும். ஆனால் இவ்வளோ நேரமும் ஒன்றும் ஆளே காணதுக்குல்ல. எங்கே போயிட்ட? நல்லா இருக்கியா? ஏம்மா பேசிட்டியா? நீ எல்லாம் பேசவே மாட்டியா என்கிட்ட? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆண்டி. அப்போ சின்ன பிள்ளைகளெல்லாம் இப்போதான் வளர்ந்தாச்சுல. ரொம்ப நாள் ஆச்சுலாம் பார்த்து. நம்ம நல்லா இருக்கியா? ஆமாம், நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்க தானே? நான் எப்படி இருக்கேன்னு சொல்லு. இல்லை, நீ எப்படி இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனால் நீ நல்லா அழகாக தான் இருக்க. ஆரம்பிச்சிட்டான். இப்படி தான் லூஸ் மாதிரி பேசாத மாதிரி. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா திருப்பி திட்டிடுவேன். ஏம்மா உன் கோவத்துக்கு மட்டும் ஒரு குறை கிடையாது. செடிக்கு தண்ணி போட்டுட்டு இருக்கியோ? இல்லை ஆதி, துணி துவைச்சிட்டு இருக்கேன். என்ன கேள்வி கேட்க? பார்த்தாலும் உனக்கு எப்படி தெரியும்? தண்ணி ஊற்ற மாதிரி தானே இருக்கு. உண்மைதான் கேட்டேன்டே. அத்தை பொண்ணுட்டு தானே இந்த மாதிரி எல்லாம் கிண்டல் அடிக்க முடியும். என்னை விட்டா உனக்கு இன்னும் 4 அத்தை பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வச்சுக்கோ. பேரு திமிரு பிடிச்சவா. இல்ல, திமிரு பிடிச்சவா அப்படி இப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோயே, என்ன கையில இருக்க பத்தி அப்படியே மண்டையில வீசி எரிஞ்சிருவேன். ஏம்மா நான் இன்னும் சரி வராது, நான் உள்ள போறேன். ஓடு ஓடு. திமிரு பிடிச்சவா. அம்மா நான் தோட்டத்துக்கு வரைக்கும் போயிட்டு வரேன். அப்பா அங்கதானே நிக்காவ? மக்களே, அப்பா அங்கதான் நிக்காவ. நீ பார்த்து போயிட்டு வாக்கா. சரிம்மா, அதெல்லாம் நான் பார்த்து போயிடுவேன். நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். சரி அண்ணே. அண்ணே நீ எங்கனே போற? நான் தோட்டத்துக்கு போறேன் பூமாரி. ஏன் அண்ணே, என்ன சத்யா சோனியக்கா வீட்டுக்கிட்ட விட்டுருவியா? சரி. யாரு போமா? சரி அண்ணே, போவோம். ஏம்மா எவ்வளவு நேரம் தான் போனை நோண்டிட்டே இருக்கிறதுக்கு? வீட்டுக்குள்ளே இருந்து போர் அடிக்கி. பேசாம அப்படி சோனி வீட்டுக்கிட்ட போயிட்டு வருவோமா? இல்ல வேண்டாம், அவங்க வீட்டுல யாராச்சும் பார்த்தவனா மாதிரி பிரச்சனை ஆயிரும். அவளும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பா. இப்ப கொஞ்சமாச்சும் பேசுகா, அப்புறம் பேசவே மாட்டா. அண்ணா. என்ன கீர்த்தி? அண்ணா, எனக்கு ரொம்ப போர் அடிக்கி. என்ன வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போறியா? ஏன் கீர்த்தி, உனக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டுல, அவங்க கூட போய் விளையாட வேண்டியதுதானே? இங்க பக்கத்துல யாருமே இல்லல்ல, அங்க வரைக்கும் நான் தனியா போகணும். சரி, அப்ப நீ என்ன கூட்டிட்டு போய் விடுவியா? சின்ன பொண்ணு அக்கா வெளியே போவாங்கல்ல, அப்ப நீ அவங்க கூட போயிட்டு வரலாம் தானே? அவங்க அப்பதே வெளியே போயாச்சு. லூசு, அப்ப அவங்க கூட போக வேண்டியது தானே? அப்போ நான் தூங்கிட்டு இருந்தேனா? அவங்க வெளியே போனதே தெரியல. இப்ப அம்மா தான் சொன்னவ. அண்ணே, என்ன எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயேன், எனக்கு நல்லா போர் அடிக்கி. கார்த்தி. ஹாய் ராம், எங்க போற? நான் எங்க தோட்டத்துக்கு போறேன் கார்த்தி, நீ வரியா? தோட்டத்துக்கு போற? கீர்த்தி. பூமாரி, நீ எங்க போற? நான் சத்யா சோனியக்கா வீட்டுக்கு போறேன். நீ வரியா என் கூட? ஆமா, நானும் அங்க போறதுக்கு தான் எங்க அண்ணன்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். தனியா போகணுமே அப்படின்னு நினைச்சு கேட்டுட்டு இருந்தேன். நீயும் அங்கதான் போறியா? ஆனா நீ உங்க அண்ணன் கூட பைக்ல எல்லாம் போற, நான் எப்படி வர்றதுக்கு? பூமாரி, கீர்த்தி தனியா தானே போறா. நீங்க 2 பேரும் அப்படியே நடந்து போங்க, ரொம்ப தூரம் கிடையாதுல்ல. நான் கார்த்தியை கூட்டிட்டு தோட்டத்துக்கு வர போயிட்டு வரேன். அப்படியானே? சரி, அப்ப நான் கீர்த்தி கூட நடந்து போறேன். நீ கார்த்தியான கூட்டிட்டு போ. சரிம்மா. கீர்த்தி நின்னுக்கோ, நம்ம 2 பேரும் நடந்தே போவோம். சரி பூமாரி. அண்ணே, நான் கீர்த்தியை கூட்டிட்டு போறேன், நீங்க போங்க. சரி பூமாரி, பார்த்து நடந்து போ. சரிண்ணே. கீர்த்தி வா போவோமா? சரி பூமாரி. அண்ணே, நான் போயிட்டு வரேன். நான் பூமாரி கூட மெதுவா நடந்து போறேன். சரி கீர்த்தி, பார்த்து போயிட்டு வா. பூமாரி, பார்த்து போயிட்டு வா. சரி அண்ணே. போலாமா? போவோம் போவோம். ஆதி. அண்ணே எங்க போறீங்க? இல்லை, ஒன்னா அண்ணனு கூப்பிடாதுன்னு சொன்னேன். அது அப்படிதான் வருதுண்ணே. எங்கண்ணே போறீங்க? நாங்க 2 பேரும் எங்க தோட்டத்துக்கு போறோம். அப்படியா? சரி சரி. ஆமா, நீ எங்க போயிட்டு இருக்க? ஐயோ, அந்த குடுமையை அண்ணன் கேட்க. வீட்டுல இருக்கிறது எல்லாம் பொம்பளை பிள்ளைல, எனக்கு கம்பெனிக்கு யாருமே இல்ல. சரின்ட்டு அப்படியே வெளியே போயிட்டு இருக்கேன். சும்மா அப்படியே நடந்து போயிட்டு வருவோம் தான் போறேன். சரி, அப்ப நீயும் எங்க கூட வா. நாங்க தோட்டத்துக்கு போறோம்ல, கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு எடுத்துட்டு வருவோம். அவன் நீங்க ஆல்ரெடி 2 பேரும் பைக்ல இருக்கீங்க. இங்க பக்கத்துல தானே இருக்கு, ஒரு 2-3 நிமிஷம் தான் போகுதுக்கு பைக்ல. வா, நம்ம த்ரிபிள்ஸ் போயிடுவோம். கார்த்தி, அவனையும் கூட்டிட்டு போலாமா? அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல த்ரிபிள்ஸ் போறது. சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது யாருன்னு தான் எனக்கு தெரியல. அது இங்க ராணியத்தை உண்டுல, அவங்களோட அண்ணன் பையன்.
ஓ அப்படியா, ஓகே ஓகே, சரி கூப்பிடுங்க, கூட்டிட்டு போலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி ஆதி நீயும் வா, அப்படியே ட்ரிபிள்ஸ் போயிடுவோம், இங்கே பக்கத்துல தானே. ஓகேண்ணே, என்ன வாரி. ராணியத்தைக்க அண்ணன் பையம்னா அப்போ சோனிக்கு முறை பையன், இவன் வேற அழகா இருக்கானே, நமக்கு டஃப் கொடுத்துருவானோ. பிரதர் உங்களுக்கு உட்கார முடியுதா, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணுமா? இல்லை பரவாயில்ல, இந்த பக்கத்தில் தானே எனக்கு உட்கார முடியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே இன்னும் பின்னாடி தள்ளிடாதீங்க, அப்புறம் கீழே வந்துடுவேன். சரி சரி ஓகே. சரி 2 பேரும் உட்காந்தாச்சா, போட்டா? போங்க போங்க, மெதுவாக போங்க, அப்புறம் கீழே வந்துடுவேன். இம்மா என்ன பையன் உனக்கு? சத்யாக்கா நல்லா போர் அடிக்கு பத்தியா, நம்ம ஏதாச்சும் விளையாடுவோமா? எனக்கு போர் அடிக்கி, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்தே விளையாடிட்டு இருக்கோம். வந்து 2-3 நாள் ஆச்சு, இன்னும் வெளியே எங்கேயும் போகல. சத்யா இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் போக மாதிரி இடம் இருக்கா? சும்மா அப்படியே இப்போ சுற்றிட்டு வரலாம். எங்கள் அம்மா வெளியே விட மாட்டாவட்டி. நான் போய் சுற்றிட்டு கேட்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, விடுவாங்க. நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டாம், சும்மா அப்படியே எங்கேயாவது சுற்றிட்டு வருவோம். சரி அப்போ நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? என்ன பூ மாதிரி சொல்லு. இப்போன்னா எங்கள் அண்ணன் தோட்டத்துக்கு போயிருக்காவ. எங்கள் தோட்டத்தில் நிறைய மாங்காய் மாதிரி மாம்பழம் எல்லாம் இருக்குது. நம்ம அப்படியே போய் 2-3 மாங்காய் பறித்து சாப்பிட்டுட்டு வருவோமா? இது நல்ல ஐடியாவாக இருக்கே, எனக்கும் மாங்காய் சாப்பிடணும் போலயே இருக்குது. சரி அப்போ நம்ம அங்கேயே போயிட்டு வருவோம். பூ மாதிரி தோட்டத்தை நம்ம இன்னும் பார்க்கலாம். ஆமாம், எங்கள் தோட்டம் அழகாக இருக்கும், நிறைய பூச்செடியெல்லாம் இருக்கும், மாதிரி இந்த பழங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். மாதிரி நம்ம இது குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், எல்லாம் இருக்கும். எங்கள் அண்ணன் எங்கே நிற்காவல்ல, எல்லாம் எடுத்து தருவாங்க நம்மளுக்கு. ஜாலி. அப்போ போயிட்டு வருவோமா? கீர்த்தி நீயும் வாரியா? நானும் வாரேக்கா. அப்புறம் என்ன, சுவானியும் கூப்பிடுவோம், எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். நான் போய் சுவானியை கூட்டிகிட்டு வரேன். சரி பூமாரி, அவள் பின்னாடி அந்த பூச்செடிக்கு தான் இது போட்டுட்டு இருந்தா, தண்ணி போட்டுட்டு இருந்தா. மாதிரி எங்கே போனான்னு தெரியல, ஒன்றில் ரூமில் இருப்பா, இல்லைன்னா பின்னாடி நிற்பா. கூட்டிட்டு நீ வெளியே வந்துரு. சரிக்கா. ஜனனிக்கா நீயும் எங்க கூட வாரியா? நந்தினி நான் தான் அன்னைக்கே சொன்னோம்ல, என்ன ஒரு இடம் கூப்பிடாத, நீங்கள் எல்லாரும் ஜாலியாக போயிட்டு வாங்க. அக்கா நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் உனக்கு இங்கே ஊரை பற்றி எதுவுமே தெரியல. நீ வீட்டுக்குள்ளே இருந்தால் உனக்கு போர் அடிக்க தான் செய்யும், இங்கே பிடிக்காம தான் இருக்கும். எங்கள் கூட நீ பேசாம வா, நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். உனக்கு அங்கே போனால் பிடிக்கும். எனக்கு இந்த ஊரும் பிடிக்கல, இங்கே நிற்கிறதுக்கும் பிடிக்கல. அப்பாவுக்கு நான் ஃபோன் போட்டு டிக்கெட் போட்டு ஊருக்கு போகிறேன். அக்கா எங்கள் ஊர் அழகாக இருக்கும் தெரியுமா? நீ வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி தெரியும்? எங்கள் கூட வெளியே வா. சரி உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஊருக்கு போங்க, ஆனால் இப்போ எங்கள் கூட நீங்கள் வெளியே வாங்க. வெளியே வந்து அங்கெல்லாம் பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும். மாதிரி நாளைக்கு திருவிழா ஆரம்பிச்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் தெரியுமா? சத்யா எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லை சத்யா, இங்கே வெளியெல்லாம் போனால் நல்லாவே இருக்காது. நீ வந்து பாருக்கா, அப்போ தானே உனக்கு தெரியும். வா நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உனக்கு தெரியும் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் நீ நல்லா இல்லைன்னா ஊருக்கு போயிரு. ஆமாம் ஜனனிக்கா ப்ளீஸ் வாக்கா, நாங்கள் எல்லாரும் கூப்பிடுறோம்ல. சரி நான் வாரேன், ஆனால் எனக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு என்ன நிற்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. மாட்டேன், உனக்கு பிடிக்கலன்னா நீ ஊருக்கு போயிரு, திரும்பி நீ பாம்பேக்கே போயிரு. ஆனால் உனக்கு பிடிச்சிருக்குன்னா நல்லா தானே இருக்கும், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்ல. ஆமாக்கா, நீ மட்டும் யாருக்கிட்டே பேசாமல் ரூமுக்குள்ளேயே இருந்தேன்னா நல்லாவே இருக்காது. சரி சரி நான் வரேன்னு சொல்லியாச்சுலா. ஜாலி ஜாலி. எல்லாரும் வாங்க, இதுதான் எங்க மாங்காய் தோட்டம். வாவ் எவ்வளவு மாம்பழம் இருக்கு. இது மாம்பழம் கிடையாது, மாம்பழம் ஆகணும்னா இன்னும் மஞ்சள் கலர்ல வரணும், அதுக்கு இன்னும் லேட் ஆகும். மாங்காய் பழம் தோட்டமும் இருக்கு, ஆனா அங்க இருந்து மாம்பழம் பறிக்க முடியாது. ஏன்னா பாட்டத்துக்கு விட்டுருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து பறிச்சுட்டு போவாவ. பாட்டமா அப்படின்னு என்னது? அதுவா, இந்த மரத்துல காய்க்கக்கூடிய காய் எல்லாமே ஒருத்தங்களுக்கு சொந்தம்னு எழுதி கொடுத்துருப்பாவ. அவங்க தான் பறிச்சுட்டு போவாவ. நமக்கு அந்த காசு கொடுத்துட்டு பழங்கள் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அப்படிதான் நினைக்கே, எனக்கும் சரியா தெரியல. ஓ சரி சரி. பூமாரி நாங்க இதுல இருந்து மாங்காய் பறிச்சுக்கிட்டா? இந்த மரத்துல இருந்து பறிக்கலாமா கூடாதான்னு எனக்கு தெரியலக்கா. எங்க அப்பாட்ட ஒரு வாட்டி கேட்டுட்டு வரட்டா? உங்க அப்பா திட்ட மாட்டாவளா? இல்லக்கா, நம்ம என்ன ஒரு 4-5 மாங்காய் சாப்பிடுவோமா, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க இங்கே இருந்துக்கிடுங்க, நான் எங்க அப்பாட்ட போய் கேட்டுட்டு வரேன். இல்ல நாங்களும் உங்க கூட வாரம் பூமாரி. ஆமா நாங்களும் அப்படியே தோட்டத்தெல்லாம் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல, நாங்களும் வாரோம். சரி அப்பனா வாங்க. அந்த பக்கம் இந்த தர்பூசணி எல்லாம் இருக்குல்ல, அந்த தோட்டத்துல தான் எங்க அப்பா நிப்பாவ. ஓ இது வேற இருக்கா? ஆமா சத்தேக்கா, நீங்க வந்திருக்கீங்களா முன்னாடி? ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு பழங்கள் வந்து விளைய போடுவாங்க. முன்னாடி வரும்போது வேற ஏதோ ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் வரவே இல்லைல்ல, ரொம்ப நாள் ஆயிடுச்சுலா. நான் எங்கள் அம்மா கூட அடிக்கடி வருவேன், ஜாலியாக இருக்கும் தெரியுமா? ஆமாட்டி வந்தால தான் தெரியும், ஜாலியாக இருக்கு. சரி வா நம்ம அப்படியே ஒரு சுற்றிட்டு வருவோம். சரி வாங்க. எப்பா இங்க வாங்க. மக்களே என்ன வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நிறுங்க, என்ன வாரேன்.
கார்த்தி ஆதி இதுதான் எங்க தோட்டம். இது வந்து மாங்காய் தோட்டம். அந்த பக்கம் வந்து பலாப்பழம் இருக்கு, மதி இந்த தர்பூசணி இருக்கு, எல்லாமே இருக்கு. சீசனுக்கு ஏற்ற மாதிரி நாங்க காயெல்லாம் விளைய போடுவோம். அப்படியானே உங்க தோட்டம் வந்து அழகா இருக்கு. நான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்ததே கிடையாது. சென்னையில இப்படி எல்லாம் கிடையவே கிடையாதுல்ல. எங்கேயாவது இருக்கும், ஆனா நமக்கு இருக்க நேரத்துக்கு இதெல்லாம் போய் சுத்தி பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. ஆமா, நானும் இதே ஊர்ல தான் இருக்கேன். ஆனா இந்த மாதிரி எல்லாம் தோட்டத்தை வந்து பார்த்ததே கிடையாது. இந்த முதலே தடவை. இனிமே அடிக்கடி இங்கே வாங்க. நான் இங்கே நிக்கிறது வரைக்கும் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். மக்களே மக்களே எப்பா வேலையா இருந்தேலோ? ஆமா மக்களே, கொஞ்சம் செடிக்கெல்லாம் தண்ணி போட வேண்டியது இருக்கா. அதான் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். பயங்கர வெயில் பத்தியா, அதனால கொஞ்சம் தண்ணி எல்லாம் அப்பப்போ போட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா செடியெல்லாம் வாடி போயிடுது. சரிப்பா மாறி இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸு. அப்படியா, வாங்க மக்களே. என்ன பேரு உங்களுக்கு? எந்த ஊரு? எப்பா இது வந்து ஆதி. இது யாருன்னு தெரியும் உங்களுக்கு? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமா, ஆனா யாருன்னு தெரியல. நம்ம ஊர் பையன் தானோ? எப்பா நம்ம ராணியத்தர் இருக்காவல்ல, அவங்க அண்ணன் பையன் சென்னையில இருந்து. ஓ அதுவா, சரி நம்ம ஒரு பையன் தான். நானும் ஓ ஃப்ரெண்ட்ஸுனோட பக்கத்து ஊர் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டேன். ராணியோட அண்ணன் பையனும். உங்க அப்பா பேரு கூட ஏதோ, எங்க அப்பா பேரு ஆறுமுகங்கள். ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்க இங்கே வரவே இல்லை. சரி, அந்த பையன் யாரு மக்களே? ஏப்பா அது வந்து கார்த்தி. அதுவும் நம்ம ஒரு பையன் தான். நம்ம சின்ன பொண்ணக்கா இருக்காங்களா? ஆமா, சின்ன பொண்ணுக்கும் சொந்தக்காரங்களோ? ஆமாப்பா, நம்ம சின்ன பொண்ணு அக்காவோட சித்தி பையன். அவ சின்ன பொண்ணு அக்காவோட தம்பி. அடே எல்லாரும் ஒரே குடும்பம் தான். அப்போ நானும் வேற எங்க இருந்தோ வந்திருக்காவ திருவிழாக்கு அப்படின்னு நினைச்சேன். நம்ம ஊர் பசங்க தான்ப்பா. நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் காலையில போயிருந்தோம்ல, அவங்க எல்லாம் திருவிழாக்காண்டி ஊர்ல இருந்து வந்திருக்காவ. யாருமே கம்பெனிக்கு இல்லாம ஒரு மாதிரி போர் அடிச்சு வீட்டுல இருந்தாங்க. சரி நம்ம தோட்டத்தை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியே மக்களே, சரி அப்ப நீ தோட்டத்தை எல்லாம் சுத்தி காமி. மதியானம் தென்னந்தோப்பு கிட்ட போறேன்னா இளநீ எடுத்து கூட உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நாங்க கட் பண்ணி போட்டிருக்கேன். கீழே தான் கிடக்கும், எடுத்து கொடு சரியா? சரிப்பா. மாதிரி மாம்பழம் இந்த தர்பூசணி எல்லாம் நிக்கி, எது வேணுமோ பறிச்சு கூட உங்களுக்கு. சரிப்பா, நான் பாத்துக்கிட்டேன். நீ இந்த கோயிலுக்கிட்ட எல்லாம் போவல்லையாம்மா? அங்கிருந்து வேலை இருந்துச்சுன்னா கூப்பிடுவாங்கல்ல. நான் கொஞ்சம் முன்னாடி தான் போயிட்டு வந்தேப்பா. கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கி வைக்க வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இனிமே வந்து சாயந்தரத்தோட போனா போதும். நைட்டு பூஜை இருக்குல்ல, நாளைக்கு திருவிழா ஆரம்பிக்க நைட்டு பூஜை இருக்கனால கொஞ்சம் வேலை இருக்கும். அதுக்குள்ள சும்மா அப்படியே உங்க 2 பேரும் தோட்டத்தை சுத்தி காமிக்கலாமேன்னு கூட்டிட்டு வந்தேன். சரிம்மா. சரி அப்ப நீங்க போயிட்டு வாங்க. நீங்க போவாங்க, அந்த பக்கம் தென்னந்தோப்பு கிட்ட போவாங்க. அங்கே இளநீ இருக்கும், எடுத்து குடி. சரிப்பா. ஆதி கார்த்தி வாங்க போவாங்கப்ப, 2 பேரும் போவாங்க. நல்ல இளநீர் எல்லாம் கட் பண்ணி குடிங்க. சரி எங்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் போவேன். பரவாயில்ல, இந்த காலத்து பசங்களுக்கும் இந்த மாதிரி இயற்கை இதெல்லாம் பிடிக்கதான் செய்யி. சில பசங்கள் எல்லாம் பைக் எடுத்துட்டு வேலோட அந்தேனி சுத்த வேண்டியது. நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். என்ன வெயில் தான் அடிக்கி. இப்போ மண்டே போலக்கு வெயில். எப்படிதான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். எங்க அப்பா பறிச்சுக்கிட்ட சொன்னாவல்ல, நம்ம இதுல இருந்து ஒரு 4-5 மாங்காய் பழம் பறிச்சுக்குவோமா? சரி. எட்டி உப்பு மிளகா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. அது எங்க அப்பாட்ட இருக்கும். நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். முதல்ல நம்ம மாங்காய் பறிச்சுட்டு போவோம். அப்புறம் எங்க அப்பாட்ட உப்பு மிளகா பொடி வாங்கிட்டு வரேன். அந்த பக்கம் வந்து இந்த ஒரு தோட்டம் உண்டு, அங்கே இருந்து சாப்பிடுவோம். அங்கே நல்லா ஜாலியா இருக்கும். எட்டி பம்பு செட்டி எந்த பக்கம் இருக்கு? அது வயலுக்கிட்ட இருக்குங்க, தோட்டத்துக்குள்ள இருக்காது. எங்கேயாவது ஒரு 1-2 பைப்பு மட்டும் வச்சிருப்பாவ. தோட்டத்துக்குள்ளே ஒன்றும் உண்டுலாட்டி? ஆமா, ஏதோ ஒன்று இருக்கு எங்கேயும். சரி அப்ப நம்ம அங்கே போய் இருந்து சாப்பிடுவோம், ஜாலியா இருக்கும். வெளியே இருந்து சாப்பிடுவீங்களா? ஜனனிகா, இங்கெல்லாம் அப்படி கிடையாது. நாங்கள் தோட்டத்துல எல்லாம் அடிக்கடி வந்து சமைச்சு சாப்பிடுவோம். ஜாலியா இருக்கும் தெரியுமா? நான் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. நானும் தான். நான் இந்த மாதிரி எங்கேயும் போனதே இல்லை. நானும் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கேன்னா எனக்கும் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் ஜாலியாக இருக்குல்ல, நம்ம எல்லாமே பழகிக்கிட வேண்டியதான். நாம ஏன் இதெல்லாம் பழகிக்கணும்? நம்ம சிட்டியில் வளர்ந்தவங்க, நம்ம இனிமேலும் அங்கே தான் இருக்க போகிறோம். ஜனனிகா, ஒருவேளை ஒன்று இங்கே எங்கேயாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்? நீ எல்லாத்தையும் பழகிக்க வேண்டியதானே? நான் இந்த மாதிரி பட்டிக்காட்டுல கல்யாணம் பண்ணி வரமாட்டேன். இதுக்கு தான் உங்க கூட வரமாட்டேன்னு சொன்னேன். சரி ஜன்னிகா, கோச்சிக்கார. நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். அடிக்கடிக்கு மூஞ்சி இப்போ எப்படி வச்சிருக்கேன்? நம்ம மாங்காய் பறிச்சு சாப்பிடுவோம். வேண்டாம், நான் ஒன்றும் வரல. நான் வீட்டுக்கு போறேன். எப்படி போகணும்னு சொல்லுங்க, நான் போறேன். வந்த வழியே போக்கா. நந்தினி விளையாடாத, எனக்கு வழி தெரியாது. எனக்கு தனியாகவும் போக தெரியாது, பயமா இருக்கு. அப்ப எங்க கூட நின்று மாங்காய்லாம் சாப்பிட்டுட்டு மெதுவா போலாம். பூமாரி, நீ மாங்காய் பறி, நம்ம பறிச்சுட்டு அங்கே போய் சாப்பிடுவோம். ஓகே. இந்த கை கிட்ட நிக்கலாம், அதே பறிச்சுட்டு போவோம். பறிச்சாச்சி, ஏ ஜாலி ஜாலி. வாங்க சாப்பிட போவோம். தாத்தாலே நாக்குல அப்படியே தண்ணி ஊறுது. ஆமா வாங்க போவோம்.
எப்பா என்ன எரிப்பா இருக்கு. ஆமாக்கா, இந்த மிளகாத்தூள் ரொம்ப காரமா இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது பத்தியா பூமாரி. ஆமா ஆமா, சூப்பரா இருக்கு. எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. உங்களுக்குலாம் எவ்வளவு வேணுமோ கேளுங்க, இன்னும் மாங்காய் இருக்கு, நான் பறிச்சு தரேன். ஜனனிகா, நீ ஒன்று டேஸ்ட் பண்ணி பாரு, சூப்பரா இருக்கு. சீ, எனக்குலாம் வேண்டாம். ஏட்டி, இந்த ஜனனி அக்கா எதுக்கு இவ்வளோ ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா? ஏதோ இந்த உலகத்திலேயே பிறக்காம வேற ஏதோ கிரகத்தில் பிறந்து வந்த மாதிரி ஓவரா சீன் போட்டுட்டு இருப்பா. பாம்பேலேருந்து தானே வந்திருக்காவ. வந்த நாளையிலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எது சொன்னாலும் சீ வேன்னு வச்சுட்டு இருப்பா. ஆமாட்டி, அவங்க அங்கே பிறந்ததுனால அவங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கும். நமக்கும் ஒரு சில விஷயங்கள் புதுசாக தான் இருக்கும். நம்ம பழகிக்கோம்ல, அதே மாதிரி பழகிக்க வேண்டியதானே. ஓவரா சீன் போட்டுட்டு நானும் பார்த்துட்டே இருக்கேன், சீன் போட்டுட்டே இருக்கா. இப்போ தானே நம்ம கூட வெளியே வந்திருக்காவ, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது சரியாயிரும் டி. என்னத்த சரியாமா சீன்காரி. ஜனனிகா, ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. ஆமாக்கா, சூப்பரா இருக்கும் எங்க தோட்டத்துல உள்ள மாங்காய். சாப்பிட்டு பாருங்களேன். நம்ம வேற ஓவரா சீன் போட்டுட்டோம். இதுங்கெல்லாம் சாப்பிடும்போது எனக்கு வாயில எச்ச ஊற தான் செய்யி. என்ன செய்யுதுக்கு? சரி, ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். ஏய், யாரு இது தோட்டத்துக்குள்ள மாங்காய் திருடனா? அண்ணே, மாங்காய் திருட கிடையாது, நாங்க தான் தோட்டத்தோட ஓனர் தானா. சீ, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? ஓ, இவனோட தோட்டம்ல, தெரியாமலாம் வந்துட்டோம். ஐ சோனி, ஐயோ, இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காவ? ஓ, ஒருவேளை ராமண்ணா கூட வந்திருப்பாங்களோ? என்ன எல்லாரும் ஒரே ஜாலியா மாங்காய் சாப்பிட்டு இருக்கீங்க போல. ஆமா அண்ணே, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் நம்ம தோட்டத்துள்ள மாங்காய் சாப்பிடறதுக்கு. நீங்களும் சாப்பிடுங்க, அதில் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. இருக்கட்டு பூமாரி, நானே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் நம்ம தோட்டத்தை சுத்தி காமிக்க. சோனி எவ்வளவு அழகா இருக்கா, பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. சே, இவங்க வேற பார்த்துட்டே இருக்காவ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த சத்யா பிள்ளை வேற பக்கத்துல இருக்கு, ஏதாச்சும் சொல்லிட போறா. எட்டி சுவாணி, அந்த பையன் தானே அது உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூ சொன்னான்னு சொன்னேல, அவன் தானே? ஆமாட்டி, அவங்க தான். இது அவங்களா? என்ன மரியாதை ஓவரா இருக்கு. எட்டி, நீ தானே அவன் இங்க வர சொன்ன? ஏய் லூசு சத்யா, நான் எதுக்கு அவனை வர சொல்ல போறேன்? அவன் அவங்க அக்கா வீட்டுக்கு இது திருவிழாக்கு அங்கே வந்திருப்பாங்களா இருக்கும். நான் பக்கத்தில் இருக்கால அவங்க தங்கச்சி, அதுக்காண்டி தானே வந்திருக்கா. அதே மாதிரி அவனும் வந்திருப்பா, எனக்கு எப்படி தெரியும்? பின்ன நீ இங்க இருக்கிறது தெரிஞ்சுதானே அவன் வந்திருக்கான். ஏய் லூசு சத்யா, சும்மா இருந்துரு பார்த்துக்க. அவன் ராமண்ணே கூட வந்திருக்கான், அதுக்கு நான் என்ன டீ பண்ண முடியும்? பாரு, நம்ம ஆதி அங்கே தானே நிற்கான். ராமனே காலையில் வீட்டுக்கு வரும்போது ஆதி கிட்ட பேசி கம்பெனியாக இருப்பாவ, வரும்போது அவனையும் கூட்டிகிட்டு வந்திருக்காவ, அதுக்கு நான் என்ன டீ செய்ய முடியும்? இரு, பார்த்துக்கிறேன். உன்னை இப்படியெல்லாம் விட்டா சரி வராது, நீ ஓவரா தான் போயிட்டு இருக்க. பார்த்துக்க. அவனும் அவன் மூஞ்சியும். இட்டி, யாருட்டி அந்த பையன் நெட்டையா ஒருத்தன் நிக்காமல ஆதி பக்கத்துல? அந்த பையன் யாரு? ரொம்ப முக்கியம், அதை பத்தி தெரிஞ்சு நீ என்ன டீ பண்ண போற? அழகா இருக்கான் டீ. ஏ லூசு நந்தினி, ஏன் சத்தியா கோபப்படுக? அழகா இருக்கான்னு தானே சொல்ல முடியும். அழகா இருக்கான் பாரு. ஏன் நந்தினி, உங்ககிட்ட நான் அன்னைக்கு சொன்னோம்னா நெவ பின்னாடி ஒருத்தன் சுத்திட்டு இருக்கானே, அது அவன் தான். ஓ, அந்த பையன் இவன் தானோ? ஏட்டி, அவன் சுமாரா இருப்பான்ல நீ சொன்ன. பாரு, எவ்வளவு அழகா இருக்க பையனை சுமாரா இருக்கான்னு சொல்லா. சுவாணி, நீ சிரிச்சுட்டே இருக்காத, நான் அம்மிட்ட போட்டு கொடுத்துட மாத்துக்க. இட்டி, அவ சொன்னதுக்கு நான் என்ன செய்யுதுக்கு? எனக்கு சிரிப்பு வந்துச்சு, நான் சிரிச்சேன். நந்தினி சொன்னது உண்மைதான், அழகா தான் இருக்காவ. சரி, உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை கிடையாதுன்னா நாங்களும் இங்க இருந்து மாங்காய் சாப்பிடலாமா? வாங்க ராமனே, உங்களுக்கு இல்லாத மாங்காவா? இருங்க, நாங்க கட் பண்ணி உப்பு மிளகாலாம் போட்டு வச்சிருக்கோம், சூப்பரா இருக்கு, இருந்து சாப்பிடுங்க. நந்தினி, நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு எப்படி போகணும்னு ரூட் மட்டும் சொல்லு, நான் அப்படி போயிடுவேன். அக்கா இருங்கக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்தே போவோம். நந்தினி, எனக்கு இந்த பாய்ஸ் கூட எல்லாம் இங்க இருந்து பேசுறது பிடிக்கல. நான் வேணும்னா உங்களுக்கு ரூட்டு சொல்லி, ஆனா அந்த ரூட்ல ஒரு பிரச்சனை. எதனாலும் பிரச்சனை இல்லை, நான் போயிடுவேன். எனக்கு ரூட் மட்டும் சொல்லுங்க போதும். அப்பனா சொல்லிக்க, நேர போய் லெஃப்ட்ல போய் ரைட்ல போங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு 2-3 நாய் உண்டு, அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை. புதுசா யாரையாவது பார்த்தா அப்படியே பிடிச்சி கவ்விரும். எது நாயா? எனக்கு நாய்னா ரொம்ப பயமாச்சே. உங்களுக்கு தான் பயமே இல்லை, நீங்க எதையும் சமாளிச்சு போயிடுவேன் தானே சொன்னீங்க, அப்ப போங்க. இல்ல வேண்டாம், நான் இங்கே இருக்கேன். எல்லாரும் போகும்போது சேர்ந்தே போலாம். கார்த்தி, அது இருங்க, மாங்காய் சாப்பிடலாம். ராமனே, உங்க தோட்டத்துள்ள மாங்காய் அழகா இருக்கு. ஆமா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. அண்ணே, நான் கூட நிறைய மாங்காய் சாப்பிட்டேன். சாப்பிட்டு கீர்த்தி, உனக்கு எவ்வளவு வேணுமா சாப்பிட்டு. நீங்க மாங்காய் சாப்பிடலையா? எனக்கெல்லாம் வேண்டாம், நீங்க எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வாங்க போவோம். நந்தினி ஏக்கா இருங்கக்கா, எல்லாரும் ஜாலியா இருந்து சாப்பிடுங்களா, கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். நீங்க ஒண்ணு எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு நல்லா பிடிக்கும். எனக்கு வேண்டாம். இந்தாங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. எனக்கு வேண்டாம்னு சொன்னோம்ல. உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா மாதிரி எங்களுக்குலாம் வயிறு வலிக்கும். என்ன வம்பு கிளிக்கதே உங்களுக்கு வேலையா போச்சு. சரி, இனிமே வம்பு கிளிக்க மாட்டேன், இந்த வாங்கிக்கோங்க.
எப்படி நல்லா இருக்கா? ஆமா நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கே. இவ்வளோ டேஸ்டான மாங்காவை இப்படி யாராச்சும் சாப்பிடாம இருந்து பார்த்துட்டே இருப்பாங்களா? அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ், நல்லா இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ இதுல இருந்து எடுத்துக்கிடுங்க. ம் சரி. அண்ணி உங்க பேர் என்ன? என் பேரா? என் பேர் ராம். ரொம்ப தேங்க்ஸ். எங்க அக்கா இந்த மாதிரியெல்லாம் இருந்து சாப்பிடவே மாட்டா. அவள்கிட்ட நாங்க அப்போத்தேருந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருந்தோம். ஆனா எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்ட்டு ரொம்ப வீம்பா உட்காந்துட்டு இருந்தா. நீங்க வந்து கொடுத்ததும் வாங்கி சாப்பிட்டுட்டா. நம்ம தோட்டத்தில் உள்ள மாங்காய் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணது வரைக்கும் தான் சாப்பிட மாட்டாவ. டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், மறுபடி எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாவ. அது மட்டும் கிடையாது, அவ பாய்ஸ் கிட்ட எல்லாம் பேசவே மாட்டா. அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்ககிட்ட தான் அவ ஃபர்ஸ்ட் டைம் பேசுறா. ஓ, பாய்ஸை வேற பிடிக்காதா உங்க அக்காக்கு? ஆமா. சரி சரி, பார்த்துக்கலாம். எல்லாரும் ஒண்ணா இப்படி இருந்து சாப்பிட்டது எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல அண்ணே. ஆமா குமாரி, ஜாலியா தான் இருக்கு.